ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராய் கடந்து வருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக. என கண்பானவர்களே, இங்கே ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தொடர்ந்து அவர் விளக்கி வரும் பொழுது, அங்கே நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று 18வது வசனத்தில் சொல்கிறவர், 16வது வசனத்தில் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள ஒரு வழியை சொல்லுகிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யாரை அவர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடுகிறார்? அவர்கள் போதிப்பது ஒன்று, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அப்பியாசிப்பது மற்றொன்று. பரிசுத்தத்தை போதிப்பார்கள், அப்பியாசிக்கும் பொழுது அதற்கு எதிரான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மையை போதிப்பார்கள், வாழ்க்கையிலோ உண்மை என்பதை தேடினாலும் கிடைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சத்தியத்தை போதிப்பார்கள், அவர்களுக்கு செயலிலோ சத்தியத்திற்கான எந்த அடையாளமும் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை குறித்துதான் அவர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, அவர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது என்று நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அது என்ன பலம்? அது நாம் எதை சொல்லுகிறோமோ அதை செய்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று. ஏசாயா 43:12 இதை சொல்லுகிறது. இன்னமும் அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னமும் இந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் பூமி எங்கிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, வார்த்தையில் அல்ல வல்லமை, வாழ்க்கையில் வல்லமை. வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படாத வார்த்தைகள் ஒன்றும் இல்லாதவைகள், பயனற்றவைகள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசியின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை கற்றுக்கொள்வோம், எதை சொல்லுகிறோமோ அதை செய்கிற, சத்தியத்தை பேசுகிற நம்மிலே சத்தியம் வேண்டும், பரிசுத்தத்தை பேசுகிற நம்மிலே பரிசுத்தம் வேண்டும், உண்மையை பேசுகிற நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை வேண்டும். இப்படி வாழ்கிற கனிவுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களாய் மாற ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொல்லுகிற உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய வாழ்வின் செய்கைகள் அமைய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.